அண்மை செய்தி. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து வெளியேறினார் ஜோகோவிச். மூன்றாவது சுற்றில் உலகின் 2ஆம் நிலை வீரரான ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வியடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். ஆண்டின் இறுதி கிராண்ட்ஸ்லாம் தொடரான யுஎஸ் ஓபன் தொடரினுடைய மூன்றாவது சுற்றில் உலகினுடைய முதல்நிலை வீரராக இருக்கக்கூடிய ஜோகோவிச் தோல்வி அடைந்திருக்கிறார். அதாவது 2வது இடத்தில் இருக்கக்கூடிய ஜோகோவிச் 28வது இடத்தில் இருக்கக்கூடிய வீரரிடம் பாப்ரைனிடம் அதிர்ச்சி தோல்வியை சந்தித்திருக்கிறார். 6-4, 6-4, 2-6, 6-4 என்ற செட் கணக்கில் பாப்ரைன் வெற்றியை பெற்று இருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் மற்றொரு முன்னணி வீரரான அல்கராஸ் அமெரிக்க ஓபன் தொடரிலிருந்து வெளியேறிய நிலையில் தற்பொழுது ஜோகோவிச்சும் வெளியேறி இருக்கிறார். அடுத்தடுத்து 2 முன்னணி வீரர்கள் வெளியேறக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு யாரேனும் புது வீரர் பட்டம் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஓபனுடைய நடப்பு சாம்பியனாக ஜோகோவிச் திகழ்ந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆண்டில் 3வது சுற்றிலேயே வெளியேறி இருக்கிறார். இதன் மூலம் அடுத்தடுத்து முன்னணி வீரர்கள் தோல்வியடைந்திருப்பது என்பது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாப்ரைனை பொறுத்தவரைக்கும் மிக அசத்தலாக விளையாடி நேர் செட்களில் ஜோகோவிச்சை வீழ்த்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.